கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதம் இனிய மாதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்து இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இன்னும் நினைத்த காரியங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் கைகூட இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். புன்னகையோடு நேர்மறை சிந்தனையோடு வரவேற்போம். பிரியமான சகோதர சூழலே, இன்று பொது காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு அழைப்பு விடுப்பதெல்லாம் ஆண்டவருடைய சீடராக சீடத்தியாக வாழ என்ன மனநிலையோடு இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. சிறப்பான விதத்தில் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும். நாம் நினைக்கக்கூடிய பேறு பெற்றவர்களாக அல்ல. நம்முடைய சமூகத்தில் பணம், பதவி, புகழ் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பேறு பெற்றவர்களாக நாம் நினைக்கின்றோம். பதவி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், புகழ் உள்ளவர்கள் நம்முடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுல அல்லது முக்கியமான நிகழ்வுல பங்கேற்கின்ற போது நமக்கும் சந்தோஷம். பெரிய நபர் வந்து விட்டாரே, விஐபி வந்து விட்டார், அல்லது விவிஐபி வந்து விட்டார், அல்லது இங்கிருந்து வந்தார், அங்கிருந்து வந்தார், இவர் வந்தார், அவர் வந்தார் என்று பணத்தையும் பதவியையும் புகழையும் பாராட்டி இந்த மண்ணுலகில் அவர் பேறு பெற்றவராக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்வது அதற்கு எதிர்மறையான சிந்தனை. விண்ணுலகில் நீ பேறு பெற்றவராக இருக்க வேண்டும் என்றால் யார்? ஏழையோர், துயருறுவோர், இறக்கப்படக்கூடிய நபர், அல்லது நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், அல்லது உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களே பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் தரக்கூடிய அந்த பேரா அல்லது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பேரா? நினைத்து பார்ப்போம். துயருறுவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், துன்புறுவோர் பேறு பெற்றோர், நீதியின் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், உண்மைக்கு சான்று பகரோர் பேறு பெற்றோர். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாக ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த நாளில் நிறைய சூழ்நிலைகளில் மழை பொழிவு பிரசங்கத்தை கேட்டு எத்தனையோ தலைவர்கள், ஏன் நம் நாட்டிலும் கூட மகாத்மா காந்தி இந்த மழைப்பொழிவு பிரசங்கத்தை தான் அவர் அடிப்படையாக கொண்டு அந்த அகிம்சை வழியில போராட்டத்தை தொடங்கினார் என்றால் அது மிகையாகாது. இது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே, கிறிஸ்தவத்தினுடைய முக்கியத்துவமே இந்த மழைப்பொழிவு பிரசங்கம் தான். பிரியமான சகோதர சூழலே, இப்படிப்பட்ட இந்த மழைப்பொழிவு பிரசங்கத்தை நாம் கேட்டவர்களாக மட்டுமல்ல, நாமும் இது உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் இரக்கத்திற்கும் கனிவுக்கும் துன்பத்திற்கும் ஏழை மனம் கொண்டவராய் வாழ இந்த நாளில் நாம் இணைந்து செபிப்போம். தேவன் அப்படிப்பட்ட கனிவும் தாழ்ச்சியும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவருடைய உண்மை சீடராய் வாழ வேண்டும் என்றால், சீடத்தியாக வாழ வேண்டும் என்றால், இந்த குணநலங்களை நாம் கொண்டவராக இருக்க வேண்டும். இது உடனடியாக வந்துவிடாது. காலப்போக்கில் ஆண்டவரோடு ஒன்றித்து நாம் பயணிக்கின்ற போது, ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்ற போது, இதோ நாம் துயருற்றாலும் சரி அல்லது வேதனையுற்றாலும் சரி, இந்த உலகத்தில் மற்றவருடைய பார்வைக்கு நாம் எளியவராக, ஏழையாக அல்லது தெரியலாம். ஆனால் அத்தனைக்கும் ஆண்டவர் விண்ணகத்தில் நமக்கு பல்மடங்கு கொடுப்பார். ஒரு ஆறுதலான வார்த்தை. ஆகையால்
இதோ நம்மிடம் இது இல்லையே, அது இல்லையே, இப்படி அப்படி என்று ஒரு சில சூழ்நிலையில் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். அத்தனைக்கும் ஒரு நாள் விடுதலை உண்டு, விமோச்சனம் உண்டு. கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்துவார். எப்போது? இறப்புக்கு பிறகா அல்லது இறப்பதற்கு முன்பாகவா? நான் இன்னும் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே, நான் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே, நான் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே, நான் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே, இன்னும் யாரும் மனமாறவில்லையே, இன்னும் ஒரு விடுதலை பிறக்கவில்லையே, விமோச்சனம் கிடைக்கவில்லையே என்று கூட நினைக்கலாம். அத்தனையும் தாண்டி ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். கண்டிப்பாக இதோ இந்த பிப்ரவரி மாதத்துல விடுதலை உண்டு, விமோச்சனம் உண்டு, நல்லது நடக்கும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். துன்புறக்கூடிய என்னை பார்த்து துன்புறுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறார். இறக்கப்பட்டு இன்றைக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், நிறைய பணத்தை, அன்பை, சொத்தை நான் இழந்திருக்கிறேன், அதை எனக்கு மீட்டுக் கொடுப்பார். என்னால் மற்றவங்க நல்லா இருக்காங்களே என்ற அந்த ஒரு மனநிறைவு, நான் நீதிக்கும் உண்மைக்கும் கற்புக்கும் கண்ணியத்துக்கும் நன்னயத்துக்கும் நான் குரல் கொடுப்பவன் மட்டுமல்ல, அதற்காக கடைசி உயிர் மூச்சு வரை நிற்பவன். ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என்னை போற்றுவார் என்று அப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். ஆம், துன்பமோ இரக்கமோ நீதியோ எளிமையோ ஏழ்மையோ நம்மை ஒருபோதும் அமைக்க விடாது. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து பயணிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி. நிறைய காரியங்களை இந்த புதிய மாதத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த பிப்ரவரி மாதம் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையட்டும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நாங்கள் இதோ தவக்காலத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய உயிர்ப்பை நினைத்து நாங்கள் சிந்திக்க 40 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து ஜெபித்து தான தர்மம் செய்து வாழ இருக்கிறோம். இந்த மாதத்தில் நிறைய அற்புதங்களை, அதிசயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து என்னுடைய பிள்ளைகளை படிப்பை, தேர்வை, போக்குவரத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து நாங்கள் இந்த வாழ்க்கையில துன்புற்றாலும் கண்டிப்பாக விண்ணக வாழ்வில் நாங்கள் மகிழ்ச்சியோடு என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணிக்கக்கூடிய வல்லமையும் பாய்க்கத்தையும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.